أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எந்த மாசத்துல மாஷா அல்லாஹ் அவங்க பிறந்தது எப்போ? பிறந்தது ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. ஆனால் அவங்க கருவுற்றதாக பல விளக்கங்கள் சொல்லப்படுற மாதம் வந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் தன்னுடைய தாயின் வயிற்றில் வந்து தரிக்கிறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல மசக்கையாக தன் தாய் இருந்தது வந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் சொல்லப்படுது. அதனால் இந்த மாதத்திற்கு ஒரு பெரும் சங்கை இருக்குது. இந்த மாதத்துக்கு என்ன இருக்குது? ரொம்ப பெரிய சங்கையான மாதமாக இந்த மாதம் வந்து சொல்லப்படும். இந்த மாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, லைட்ஸ். இந்த மாதத்துக்கு பேர் என்னது? பெரும் ஒளி, பெரிய ஒரு லைட். இந்த லைட்லாம் இல்லை, நிறைய ஒரு ஏதாச்சும் நம்ம ஊரில் பெரிய நிறைய லைட் போட்ட கடைக்குள்ளே போகிறோம், அதவே ஒரு 3 மடங்கு ஆக்கிக்கிடுவோம். அந்த அளவு உள்ள ஒளிமயமான ஒரு மாதம் இந்த மாதம். மாஷா அல்லாஹ். ரஜப் மாதத்திற்கு லைட்ஸ்ன்னு இன்னொரு பேரும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? வந்துட்டாங்க. அவங்களுடைய கூட்டத்தார்களுக்கெல்லாம் குறைஷி குலத்தை சார்ந்த அத்தனை பேர் மத்தியிலையும் ஒரு உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. எங்கே? மக்கால. அவங்களுடைய வரலாறு தெரியும் போது அது எப்போ என்ன உரை அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதை குறுகியதாக சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த உரை நடத்திட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கார். யார்? அவர் பேர் தான் அபு லைல். அவர் பேர் என்னது? அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் தான் அபு லைலுன்றதை வந்து அல்லாஹ் முன்னையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபரை கரெக்டாக கூப்பிட்டு, எனக்காக நீங்கள் ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கீங்களா? அபு லைல் வந்திருக்கீங்களா? எனக்காக ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கீங்களா? இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க எந்திரிச்சு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க. நான் இந்த கூட்டத்தில் இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க பக்கத்தில். எனக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்தான். என்ன சொன்னாங்க நபி? அவங்க எப்பேற்பட்ட நபியாக இருந்திருக்காங்க பாருங்கள். அல்லாஹ் அறிவிப்பு செஞ்சுட்டான். மாஷா அல்லாஹ். உடனே அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தோன்னே, இது துப்பாக் மன்னர் கொடுத்தாரு, இந்த இடத்துல உங்களுக்காக ஒரு வீடு கட்டியிருக்காரு, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இங்கே தான் போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. யார்? அந்த அபு லைல்ன்றவங்க. அவங்களோட உயிரை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப காலத்துக்கு நபி அவங்க வர்ற வரைய 1000 ஆண்டுகள் இருந்தவங்களாம் அவங்க. யார்? அந்த அபு லைல்ன்றவங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசு இருந்திருக்குமா? சுப்ஹானல்லாஹ். நம்மளால் யோசிக்கவே முடியல இல்லைம்மா. அப்போ எப்பேற்பட்ட நாட்கள், எவ்வளோ விஷயங்களை கடந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இது ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம கருதக்கூடாது. அப்போல்லாம் வந்து நபி அவங்க போய் மெஹராஜ் போய் எல்லாத்தையும் வந்து சொன்னப்போ அவங்க யாருமே நம்பவே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டி இல்லை, ஒரு பைக் இல்லை, சைக்கிள் இல்லை, ஃப்ளைட் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் யாருமே என்ன செய்யலை? நபியை நம்பலை. ஆனால் இப்போ நம்ம கண் முன்னே எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நம்பலாம் இல்லைம்மா? இப்போ நம்ம நம்பலாமா? நபி அவங்க நிஜமாவே மெஹராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்கன்றதை நம்பலாமா? இப்போ இப்போ இவ்வளோ விஷயத்த பார்த்தனால நம்ம நம்புகிறோமா? இல்லை நபி மீது நம்ம பிரியம் கொண்டு நபி அவங்க சொல்லும் போதே நம்பி ஈமான் கொண்டவங்கலாம் இருக்காங்க இல்லைம்மா? மாஷா அல்லாஹ். அவங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்ததை சொன்னோன்னு ஒன்றுமே கேள்வி கேட்காம அப்பலுக்கற்றத ஒரு விஷயமா நம்பினவங்க யாருமா? யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் உண்மையாளர். உண்மையை மட்டும் நம்புறனால தான் அவங்களுக்கு உண்மையாளர்னு பேரே வந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம நபி பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம நபி எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. நம்ம நபி இப்படி பொய் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒவ்வொன்றுக்குமே வந்து விளக்கம் கேட்டாங்க. இது எப்படி இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. சரி, இப்போ நம்ம இதுவரையே பார்த்துட்டோம்ல. இப்போ அந்த மன்னருடைய லெட்டர் யாருக்கு வந்துருச்சு? பின்னொரு காலத்தில் வந்து நபி அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு போகும்போது, ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது முதல்ல அவங்களுடைய ஒட்டகம் வந்து எங்கேம்மா நின்றுச்சு? அந்த துப்பாக் மன்னர் கொடுத்தாருலம்மா வீடு. மாஷா அல்லாஹ். அந்த வீட்டு வாசலில் தாம்மா போய் அந்த ஒட்டகம் நின்றுச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த ஒட்டகத்துக்கு யாருமா அறிவிப்பு செஞ்சா? அல்லாஹுடைய தீர்ப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களாம்மா? நபிக்கு மட்டும் அல்லாஹ் அறிவிப்பு செய்யலை. அதே மாதிரி நமக்கே தெரியாமல் நிறைய கால்நடைகள் இருக்குமா, அதுகளுக்கெல்லாம் சரியான கூர்மையான அறிவு இருக்குது. இதே மாதிரி நாய் தானே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த நாய் பாருங்களேன், 3 நாளைக்கு முன்னாடி திருடிட்டு போனவனை போய் கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடும். தன்னோட மோப்ப சக்தி அப்படி. யானை இருக்குல்லம்மா, அது ரொம்ப ஞாபக சக்தி உள்ளது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை விட 5 அறிவு தான் சொல்கிறோம், ஆனால் அவங்க தான் ரொம்ப பயங்கரமான அறிவாக இருக்காங்க. அல்லாஹ் எப்படி அறிவு கொடுத்துருக்கான் பாருங்கள். எப்படி ஒரு பூனை வந்து சுவாசம் வச்சு அதை சாப்பிட்றது. ஒவ்வொரு அறிவையும் நம்ம ஒவ்வொரு மிருகங்கள் இடத்துல நம்ம பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹு தாலா வந்து அந்த ஒட்டகத்துக்கு அந்த அறிவை கொடுத்துருந்தான்.
இவ்வளோ மக்கள், அந்த 400 குடும்பமும் அந்த ஊரில் இருக்க, அந்த ஒட்டகம் போய் எங்கே உட்காந்துச்சு? அந்த துப்பாக் மன்னர் கட்டி கொடுத்து இந்த வீடு தான் பரிசுன்னு சொன்ன இடத்துல போய் நின்றுச்சு. மாஷா அல்லாஹ். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டிலேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் அப்படி இருக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரொம்ப சோகமான ஒரு ஆண்டான ஒரு நாட்கள் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ அந்த நாட்கள் எதுக்குமா ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் நம்ம நிறைய ஹதீஸில் கேட்டிருக்கோம்லம்மா. இந்த சோகமான ஆண்டு, சோகமான நாட்கள் எப்படி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு? எதனால? அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. முதல்ல என்னாச்சு? அவங்க மனைவி யார்? அவங்க ரொம்ப உயிரினும் மேலாக நேசிச்சாங்க, ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. மாஷா அல்லாஹ். அவங்க இறந்து போயிட்டாங்களா? அடுத்தது அவங்க சிறிய தந்தை அபு தாலிப் இறந்து போயிட்டாங்க. 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்களும் தாயிஃபில் போய் தன்னுடைய மார்க்கத்தை பரப்புறதுக்கு போய் யார்கிட்ட எடுத்து சொல்கிறதுனே தெரியல, யாருமே நம்பலை, கல்லடி சொல்லடியெல்லாம் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க மனம் நொந்து போயிருக்காங்க. அவங்களால யாரெல்லாம் இதுக்கு மேலே என்னால் முடியலைன்னு இறைவன்கிட்டையும் சொல்ல முடியலை, மனிதர்கள்கிட்டையும் கொண்டு போய் மார்க்கத்தை சேர்க்க முடியலை. அப்படி ரொம்ப அழுது தவிச்சு என்ன செய்கிறாங்க? அவங்க சிறிய தந்தையுடைய மகள் உம்ஹானி அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட நேரடியாக பேசணும், அல்லாஹுடைய சத்தத்தை கேட்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக அல்லாஹுடைய வஹி அவங்களுக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா எப்போ நினச்சாலும் நோன்பு வச்சுருவாங்களாம். எப்போ நினச்சாலும் என்ன செய்வாங்களாம்? உடனே நோன்பு வச்சு தான் அல்லாட்ட ஒரு காரியத்தை அவங்க சாதிப்பாங்களாம். அன்றைக்கு நோன்பு பிடிச்சிட்டாங்க. எப்போவுமே அல்லாஹ் சோகத்தை துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடாதுன்னு நம்மளை சொல்லியிருக்கான். அதனுடைய ஷிஃபத் அல்லாஹுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? போய் உம்முஹானி அம்மா வீட்டில் ரொம்ப மனசு உடஞ்சி நோன்பு வச்சுக்கிட்டு போய் படுத்துட்டாங்க. படுத்த பிறகு படுத்து நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ இந்த தூக்கத்துடைய நிலைமையில் இருக்கும் போது திடீர்னு பார்த்தா வீடெல்லாம் பிரகாசமாக லைட்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி ஃபீல் பண்ணுறாங்க?